ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எல்எம்எஸ் ஃபேமிலி. நம்ம மேக்ஸ் எக்ஸாமில் சென்டம் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கோலாகவே இருக்கும் இல்லையா? அந்த சென்டம் வாங்குற கோலில் இருந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, மேக் ஷோர் யூ நோ ஆல் த மாடல்ஸ் இன் கிராஃப் ஆர் ஜியோமெட்ரி. ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸாமில் மேக்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு நமக்கு மோஸ்ட் ஆஃப் த வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு 1 மார்க்ஸ் அண்ட் கிராஃப் ஜியோமெட்ரியில் தான் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் எழுதும் போது ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில டைம் வந்துட்டு தப்பாக எழுதிடுவீங்க. நல்லா கரெக்டாக போடுங்க. கரெக்டாக கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு ஆன்சர் கூட மிஸ் பண்ணாமல் போடுங்க. சப்போஸ் நீங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் ஏதாவது கேட்டிருந்தா தெரியல அப்படின்னா கூட அதுக்கு ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அதை எழுதுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது உங்களால் முடிக்க முடியாமல் போயிடும். அந்த 1 or 2 மார்க்ஸ் உங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் விடாமல் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு எழுதி வச்சுருங்க. லாஸ்ட் மினிட்ல போய் அது ஸ்பேஸ் விட்டு எழுதுறதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் தெரியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு ஆன்சர் எழுதி வச்சுட்டு வாங்க. சப்போஸ் ஏதோ கொஸ்டின் மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆப்ஷன் எழுதினாலும் மார்க் கொடுக்கறதுக்கான சான்ஸுமே இருக்குது நிறையவே. அதனால் எதுவுமே ஸ்கிப் பண்ணிட்டு வரணும். நீங்கள் 1 மார்க்ஸ் வந்து எல்லாமே போட்டுருங்க. அதே மாதிரி கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி வந்துட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. அது வந்துட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஜியோமெட்ரி கிராஃப் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜியோமெட்ரிக்கெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு எழுதிருங்க. அதே மாதிரி ரஃப் டயக்ராம் மாடல் போட்டுருங்க. அதே மாதிரி கிராஃப்லலாம் வந்துட்டு பென்சில் வந்துட்டு ஷார்ப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கிராஃப் ஜியோமெட்ரி போடும் போதெல்லாம் நீட்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் செல்ஃப் செக் ஆல் த ஃபார்முலாஸ் பிஃபோர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எழுதி பார்த்துட்டு அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக தான் எழுதிருக்கீங்களா அப்படின்ட்டு. எந்த ஃபார்முலா எந்த மாதிரி சம் கேட்டால் எதுக்கு போடணும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த நெசசரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பதட்டத்தில் வந்து நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஜியோமெட்ரிஸ் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கோங்க. பென்சில், எரேசர், ஸ்கேல், ஷார்ப்னர் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பென்லாம் லீக் ஆகாத மாதிரி பென் வந்துட்டு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் யூஸ் ஷார்ப் பென்சில். அந்த ஜியோமெட்ரி கிராஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ப் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப பிளண்ட்டான பென்சில் வச்சு ரொம்ப திக்காலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட் த ஃபார்முலாஸ் இந்த சம்ஸ். ஸோ சம்ஸ் போடும்போது ஃபார்முலாஸ்க்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அந்த ஃபார்முலாஸ்க்கு மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப்ஸும் வந்துட்டு நடுவில் வந்துட்டு லீவ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டெப்ஸுக்குமே ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதை பார்த்து தான் வந்துட்டு போடுவாங்க மார்க் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணும்போது. கீ ஆன்சரில் ஸ்டெப் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபார்முலாஸ் ஹைலைட் பண்ணி நெக்ஸ்ட் ஆன்சருமே ஹைலைட் பண்ணி காட்டுங்க. எப்பயுமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆன்சர் முடிஞ்சதுக்கப்புறம் லைன் போடுங்க. நெக்ஸ்ட் ரீட் த கொஸ்டின் ப்ராப்பர்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு புரியல அப்படின்னா திரும்ப ரீட் பண்ணுங்க. திரும்ப ரீட் பண்ணி கரெக்டாக புரிஞ்சுட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு போடுங்க. ரேடியஸ் கேட்டால் ரேடியஸ், டயமீட்டர்னா டயமீட்டர், எது கேட்குறாங்க எல்எஸ்ஏவா டிஎஸ்ஏவான்னு ஒழுங்காக பார்த்துட்டு பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம பதட்டத்தில் கொஸ்டின் வேறு இருக்கும், நம்ம வேறு பண்ணிடுவோம். இல்லை நல்லா டைம் எடுத்து கொஸ்டின் இப்போ ரீட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேனேஜ் டைம் ப்ராப்பர்லி ஃப்ரம் தி பிகினிங். ஸோ மேக்ஸ் எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ வந்துட்டு நமக்கு 10 மார்க்ஸ் எழுத போகிறோம். அதனால் வந்துட்டு முன்னாடியே நம்ம டைம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடிலேருந்தே வந்துட்டு டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் யுவர் ஆன்சர் பேப்பர் நீட்லி. ஸோ உங்கள் பேப்பர் பார்க்கும்போதே ஒரு நீட் லுக் கொடுக்கணும். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட போடாமல் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இனஃபாக விட்டு நீட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு பேஜில் வந்துட்டு பாதி சம், அடுத்த பேஜில் பாதி சம் அப்படின்னு போடும்போது கொஸ்டின் நம்பர் வந்துட்டு திரும்ப போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு மோஸ்ட்டாக போகிறத தவிர்த்துட்டு ஒரு சம்னா அந்த சம் வந்துட்டு அதிலே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி நெக்ஸ்ட் பேஜ் போணுச்சு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் போட மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா லைன்ஸ் ஆஃப்டர் ஈச் சம். ஆல்ரெடி பார்த்து தான் சம்ஸ் ஒவ்வொரு சம்க்கு அப்புறமே லைன் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு நீட்டான லுக் இருக்கும். நெக்ஸ்ட் பி கேர்ஃபுல் வித் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள்ஸ். ஸோ ப்ளஸ் சைன் மைனஸ் எல்லாம் நடுவில் வந்துட்டு மாற்றி போட்டுறாதீங்க. அது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளமாக முடிஞ்சிரும். சப்போஸ் ஒரு சம் நீங்கள் கரெக்டாகவே போட்டுட்டு வரீங்க ஸ்டெப்ஸ்லானாலும் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் எங்கேயாவது வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபுல் சம்மே தப்பாக போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அந்த ஒரு சிங்கிள் மிஸ்டேக்னால உங்களோட அந்த ஃபுல் ஆன்சருமே தப்பாயிரும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் என்ன பண்ணும், கடைசியாக வந்து செக் யுவர் ஆன்சர்ஸ் தரவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டு ஆன்சர் பேப்பர்லாம் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு சம்மே கரெக்டாக போட்டிருக்கீங்களா, என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா எல்லாமே வந்துட்டு செக் பண்ணுங்கள் ஒன்று விடாமல். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த டிப்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். டூ வெல்.